இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். அதான் இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு வாத்த பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் நல்லா ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸாக இருந்துச்சுங்க. நல்லா பெரிய இடம். பீக்கு பார்க் அப்படின்றதெல்லாம் திரும்பியும் பேர்ட்ஸ் தானே பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு ரூ. 300 என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. சரி எதுக்குடா 300 வாங்குறாங்க, என்ன இருக்கும் அது அந்த அளவுக்கு உள்ள அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே தான் வந்தோம் நாங்கள். ஆனால் நல்லாவே இருந்தது. நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருந்துச்சு. அது உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த விளையாடுற இடம்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஈமு இதுக்கிட்ட வந்து கீரைலாம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி அங்கேயே வந்து கீரை கட்டு வச்சுக்கிட்டு ஒரு கீரை கட்டு ஒன்றா கையில் கொடுத்தாங்க. அது எங்கே கை கடிச்சிடுமோன்ற பயத்திலேயே வந்து நீட்டினா அது அழகாக கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆடுக்குட்டி எல்லாமே அந்த இடத்துல வந்து நிறைய அதே மாதிரி எல்லாம் கீரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அது எல்லாமே ஆடெல்லாம் வந்து நல்லா கொழுன்னு இருக்கா மாதிரியே, ஏன்னா வரவங்கெல்லாம் ஃபீட் பண்ண ஆசைப்படுவாங்க இல்லையா, வரவங்களாம் அந்த கீரையை கொடுத்து அதுங்க நல்லா குண்டாக்கி விட்டுடுறாங்க. அதுங்களும் வந்து ரொம்ப ஆசையாக வந்து அழகாக கீரையை மட்டும் வாங்கி எடுத்து சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு ஆசையாக தானே இருக்கும், எடுத்து போய் கீரை எல்லாம் அதுக்கு கொடுக்குறதுக்கு. உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் பாரு. அதில் ஒரு ஆடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கோவமாக நின்றுட்டுருக்கு. இந்த பக்கம் கேமல் வேப்பலை சாப்பிடுதுங்க. கீரை கொடுக்கலான்னு போனால் அது வேப்பலை தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேப்பலை கொடுத்துக்கறாங்க.